Hello friends, welcome back to Afsanur Kitchen Series. இன்னைக்கு நம்ம bachelors and beginners special recipe தான் பார்க்க போறோம். சோ இந்த குழம்பு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப பக்காவா இருக்குங்க. சமைக்க புதுசா கத்துக்கிறவங்க கூட ரொம்ப குயிக்காவே செஞ்சிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் எடுத்துக்கிற சிக்கனோட குவாண்டிட்டி பாத்தீங்கன்னா ஒரு 800 கிராம் இருக்கும். இத நல்லா வாஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் ஃபுல்லா ஆட் பண்ணிருக்கேன். ஜீரகத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் ஃபுல்லா ஆட் பண்ணிருக்கேன். மிளகுத்தூளும் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லா ஆட் பண்ணிருக்கேன். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன். பூண்டு பேஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பக்கம் ஆட் பண்ணிருக்கேன். ஸ்பூனால போட்டீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க. டேபிள் ஸ்பூனால போட்டீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சமா தேவையான அளவு ஆட் பண்ணிருக்கேன். தோல் உரிச்சு இந்த மாதிரி பல்ஸ் மோட்ல பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். சோ இந்த மாதிரி கோர்ஸா இருக்கணும், ரொம்ப வெண்ணையா இல்லாம இருக்கணுங்க. இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம சிக்கன்ல சேர்த்துக்கலாம். அதே மிக்ஸி ஜார்லயே 150 கிராம் வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம். அதையும் பல்ஸ் மோட்ல வச்சு அரைச்சு எடுத்து வந்துடலாம். சோ இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. இது டைரக்டா ஆட் பண்ண கூடாதுங்க. சோ இப்போ நம்ம ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். நம்ம மசாலாவை சேர்த்துட்டு ஃபுல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். சோ இதை நான் ஒரு 15 நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சிக்கனை நம்ம எந்த அளவுக்கு மேரினேட் பண்ணி வச்சு குக் பண்றோமோ அந்த அளவுக்கு சிக்கனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. தண்ணி வந்து நம்ம கம்மியான குவாண்டிட்டி தான் ஆட் பண்ணிருக்கோம். சோ இப்போ வந்து சிக்கனை நம்ம விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வச்சா போதும், ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சோ பக்கத்துலயே நம்ம மீடியம் சைஸ்ல ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதையும் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து சன்ஃபிளவர் ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம். மீடியம் சைஸ்ல 2 ஆனியன் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஆனியன் வந்து நல்ல தின் ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தாங்க நம்ம ஆனியன் சேர்த்திருக்கோம். நம்ம சேர்த்திருந்த ஆனியன் வந்து நல்லா முழுமையா வதங்கி வரணுங்க. இந்த மாதிரி நம்ம ஆனியன் சேர்க்கும் போது நல்லா தின் ஸ்லைஸா கட் பண்ண மட்டும் தான் ரொம்ப சீக்கிரம் வதங்கி வராங்க. இப்போ இதுலயே நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இங்க 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இதுலயே நம்ம மல்லிப்புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு மல்லிப்புதினா சேர்த்திருக்கேன். இப்போ தாளிப்புலயே மல்லிப்புதினா சேர்க்கும் போது ஃபிளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி நீங்க பச்சை மிளகாய் சேர்க்கும் போது நல்ல பழுத்த பச்சை மிளகாய் சேர்த்துட்டீங்கன்னா டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்குங்க. எப்பவுமே நம்ம எந்த குழம்பு செய்யறா இருந்தாலும் நமக்கு வந்து சேர்க்கிற வெங்காயம் தக்காளி இருக்கு பாருங்க, நல்லா முழுமையா வதங்கி வந்துதான் இந்த குழம்போட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். மீடியம் சைஸ்ல ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். சோ இப்போ தக்காளியும் வெங்காயம் நல்லா முழுமையா வதங்கி வரணும். இதே நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் ஃபுல்லா கீ ஆட் பண்ணிக்கலாம். நீங்க இந்த குழம்பு நான் செய்யற இதே மெத்தட்ல செஞ்ச மாதிரி தாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும். சேர்க்கிற இந்த வெங்காயம் தக்காளி இருக்கு பாருங்க, நல்லா வதங்கணும், நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி மல்லி புதினா இருக்கு பாருங்க, மல்லி புதினா கண்டிப்பா சேர்த்துக்கணுங்க. நான்வெஜ் நம்ம எப்போ செஞ்சாலுமே மல்லி புதினா கொஞ்சம் அதிகமாக தாங்க சேர்த்துக்கணும். இப்போ வந்து ஒரு நல்ல ஃபிளேவர் கொடுக்குங்க. ஒரு டீஸ்பூன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் வேக வச்சோம்ல, வேக வைக்கும் போது பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு சேர்த்துனோம்ல, கரெக்டான ரேஷியோல தான் சேர்த்துடணும். சோ இதுல கம்மியா ஆட் பண்ணா போதும். சோ இப்ப பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் ஒரு விசில் வச்சு வேக வச்சு வச்சிருந்தோம்ல, சோ அது வந்து உங்களுக்கு அழகா வெந்து வந்துருச்சு. ஒரு விசிலுக்கு மேல வச்சீங்கன்னா அங்கங்க சிக்கன் உடைஞ்சு போயிடும். பாருங்க, நம்ம வேக வச்சிருந்த சிக்கன் வந்து முழுமையா வெந்து வந்திருக்கு. நம்ம தாளிப்புல ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருந்த சிக்கனோட குவாண்டிட்டி